சுந்தரராஜன், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர், OPS அணி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடலூரில்தான் புரட்சி தாய் சின்னம்மாவிற்கு அறிமுகம் ஆனார்கள். அந்த நட்பு இன்று வரை புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் தொடர்கிறது. இன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்தது எங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. கடலூர் ஒட்டுமொத்த மாவட்டமும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் தெற்கு மனோகரன். கடலூர் மாவட்டமே இன்னும் அங்கே வந்து சின்னம்மாவுடைய கோட்டையாக இருந்து இன்னும் கடலூர் மாவட்டம் 4 தொகுதி சின்னம்மாவுடைய கோட்டை தான். அதாவது கூட்டணி கட்சி சார்பாக நம்மளுடைய சின்னம்மா சார்பாக எந்த கட்சி கூட்டணியை வந்தாலும் நம்மளுடைய சின்னம்மாவுடைய சின்னம் தென்னந்தோப்பு வெற்றி பெறும். OPS வந்து கட்சி ஆரம்பிக்கல, அங்கே வந்து எந்த வேலையுமே செய்யல. வேலையை செய்யாம அவர் கட்சிக்காரங்கள எல்லாமே விட்டுட்டு அவர் அந்த அணிக்கு போயிட்டாரு. அதனால எங்களை காப்பாற்ற வந்து சின்னம்மா தான் வந்திருக்காங்க. எங்க சின்னம்மா என்ன சொல்றாங்களோ தமிழ்நாடு பூரா அதான் நாங்கள் அங்கே வந்து வேலை செய்வோம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் திருநாவுக்கரசனுடைய பேரு. நாங்கள் OPS அணியினுடைய ஒன்றிய கழக செயலாளர். இங்கே சின்னம்மாவை பார்க்க வந்திருக்கோம். காரணம், அதாவது எடப்பாடி வந்து இந்த 100 ஆண்டு காலம் அம்மா இந்த கட்சி நடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் எடப்பாடி வந்து ஒருமுகமாக அந்த கட்சியை எடுத்து செல்வதால் நாங்கள் OPS அணிக்கு மாறினோம். OPS தீய சக்தி என்று சொல்லக்கூடிய அம்மாவின் சொன்ன திமுகவில் போய் சேர்ந்ததனால் தியாக தலைவி சின்னத்தாய் அவர்கள் தலைமையில் இணைந்து அந்த புதிய கட்சி அம்மா ஆரம்பிச்சதால் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இந்த புதிய கட்சி ஆரம்பிச்சதால் எங்களுக்கெல்லாம் பெருத்த சந்தோஷம். காரணம், நாங்கெல்லாம் மனமுடைந்திருந்தோம். மனமுடைந்த மக்கள் எல்லாம் இன்று ஒன்று சேர்ந்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவை போல் இந்த கட்சியை வலுப்படுத்த தியாக தலைவி சின்னம்மா தலைமையில் ஒன்றாக செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறோம். என் பேர் வந்து செல்வம். நான் வந்து கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் பெண்ணாடம். நாங்கள் தொடர்ந்து OPS அணியில் திட்டக்குடி தொகுதி செயலாளராக இருந்தேன். இப்போ நாங்கள் அதில் ரொம்ப தீவிரமாக எல்லா நிகழ்ச்சியிலையும் அம்மாவுடைய பொறுப்பாத ஆட்சி நடக்கணும்னு ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். திடீர்னு கட்சியை விட்டு அவர் போனதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். இப்போ அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சின்னம்மா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. அந்த முடிவின் காரணமாக இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. இந்த கட்சியில் இணைஞ்சு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை முழு ஒத்துழைப்போடு கொடுப்போம். அம்மா அவர்கள் வந்து சந்தித்தோம். அம்மா நல்ல விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் அனைத்து எம்ஜிஆரும் அம்மாவும் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக அதிமுகவை வழிநடத்தினார்களோ அதுபோல் நாம் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு செல்வதுதான் நம்மளுடைய லட்சியம். அந்த அளவிற்கு நம்மளுடைய பணி ஆற்ற வேணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து அம்மா சின்னம்மாவனுடைய வழியை பின்பற்றி யாரை கை நீட்டுகிறார்களோ அவர்களை திட்டக்குடி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து களப்பணி ஆற்றுவோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, அம்மா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆட்சி காலம் முழுக்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு கெட்டிய தூரம் வரை நமக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு பக்கத்திலேயே எல்லா எதிரிகளையும் சுற்றி வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்சியை நடத்திவிட்டு இன்னைக்கு அம்மாவினுடைய கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை காப்பாற்ற வேண்டுமானால் நாம் சின்னம்மாவினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உறுதியெடுத்து நாம் தொடர்ந்து அம்மாவினுடைய புகழ் ஓங்குக, சின்னம்மாவினுடைய புகழ் ஓங்குக என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.